ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கினார். அதிலிருந்து டபிள்யூ பிரதான் அப்படிங்கிற பக்தரோட லீலையை நாம கேட்டுட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ நாம பார்க்கலாம். டபிள்யூ பிரதான் அவர்கள் தன்னோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே பாபாவோட பக்தியில ஈடுபட்டிருக்காங்க, பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவரோட மனைவியும் அவரோட சிஸ்டர் இன் லாவோட ஒரு அனுபவத்தை இங்க நாம கிட்ட பகிர்ந்து கொள்றாரு. ஒரு நாள் இரவு தாஷ்கனு மகாராஜ் அவர்கள் கீர்த்தனை செஞ்சிட்டு இருந்தாராம் இவங்களோட அம்மா வீட்டுல. தாஷ்கனு மகாராஜை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னோட கீர்த்தனையோட தீமா யார வேணா வைக்கலாம். கிருஷ்ணரை பத்தி இருக்கலாம், பாண்டுரங்கரை பத்தி இருக்கலாம், துக்காராம் மகாராஜோடது இருக்கலாம். என்ன கீர்த்தனையா இருந்தாலும் ஸ்ரீ சாயிபாபாவோட புகழையும் ஸ்ரீ சாய்பாபாவை பத்தின கீர்த்தனைகளையும் அதுல கண்டிப்பா பாடுவாரு. இப்படி ரொம்ப நல்ல கீர்த்தனைகள் அன்னைக்கு பாடி இருக்காரு. இந்த கீர்த்தனைகள்லாம் முடிஞ்ச உடனே டபிள்யூ பிரதான் அவர்கள் தாஷ்கனு மகாராஜ், நானா சாஹேப் சாந்தோர்கர், தாஷ்கனு மகாராஜோட அந்த குழு இருக்காங்க இல்லையா, கீர்த்தனைக்காரர்கள் எல்லாரும், அவங்க எல்லாரையும் சாண்டா க்ரூஸ்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டாராம். அதன்படி நானா சாஹேப் சாந்தோர்கர், பிரதான அவர்களோட நண்பர்கள், அப்புறம் தாஷ்கனு மகாராஜ் தன்னோட அந்த இசைக்கருவிகள் எல்லாத்தையும் அவரோட குழுவை கூட்டிட்டு சாண்டா க்ரூஸ் வந்திருக்காங்க. அங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா அமைதியா ஓய்வு எடுத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ திரும்பி வேற ஏதாவது பஜனை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கீர்த்தனைகள் பாடலாமா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதன்படி விடிய காலையில 2 மணிக்கு துவங்கி 5 மணி வரைக்கும் தொடர்ந்து கீர்த்தனைகள் பாடியிருக்காரு. அது எல்லாரோட மனசுலயும் அப்படி கொள்ளை கொண்டுச்சு அந்த கீர்த்தனைகள்லாம். அதுவும் அந்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம், ரொம்ப அமைதியான சூழல், அந்த நேரத்துல இறைவனோட கீர்த்தனைகளை கேட்கறதுங்கிறது எவ்வளோ ஒரு பாக்கியமா இருக்கும். இவங்க பிரதானோட மனைவி அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு இந்த கீர்த்தனைகள்லாம் கேட்ட உடனே இந்த க்ஷணமே ஷிரடிக்கு போகணும் அப்படின்னு அவங்க மனசு ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிருச்சான். இந்த எண்ணத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல ஸ்ரீ சாயிபாபா தோன்றினாராம். சாயிபாபா காட்சி கொடுத்துட்டாரு, கண்டிப்பா நான் ஷிரடி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஷிரடிக்கு போறது பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க குடும்ப சூழல் தான். ஏன்னா முன்னமே நம்ம சொன்னோம், இந்த மாதிரி பிரதான அவர்களோட சிஸ்டர் இன் லா பிரெக்னெண்டா இருக்காங்க, எந்த நேரத்துல வேணா அவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம்ங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு. இப்ப பிரதான் இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி நம்ம கிளம்புறது அப்படின்னு சொன்ன போது, இவரோட வைஃபும் இவங்க சிஸ்டர் இன் லாவும் அதை பத்தி எதுவுமே நம்ம கவலைப்பட வேணாம், பாபா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, வழியில என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நாங்க தயார் பண்ணிக்கிறோம், அதனால நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தைரியம் சொல்லியிருக்காங்க. அதனால அவரும் என்ன பண்ணியிருக்காரு, 2nd கிளாஸ் ரயில்வே கார் ஒன்று புக் பண்ணியிருக்காரு. அதாவது 12 சீட்டு அவங்க புக் பண்ணியிருக்காங்க. எல்லா டிராவல் பண்றதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இவங்க பயணத்தை துவங்கியிருக்காங்க. இவங்க பயணத்தோட பிளான் படி மன்மாட் வழியா போயிட்டு கோப்பர்கான் போற மாதிரி இவங்க திட்டமிட்டு இருக்காங்க. வழியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சுகமா இவங்க எல்லாரும் பிரயாணம் செஞ்சிருக்காங்க. கோப்பர்கான் கிட்ட வரும்போது பிரதான் அவர்களோட மனைவி பிரதான் கிட்ட சொன்னாங்களாம், நம்மள ரிசீவ் பண்றதுக்காக ஒருவேளை நானா சாஹேப் சாந்தோர்கர் கோப்பர்கான் ரயில் நிலையத்துல ஏதாவது காத்துட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரதான் அவர்கள் சொன்னாரா, இல்ல அவர் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் அவருக்கு கடிதம் போட்டுட்டேன், இந்த மாதிரி நாங்க எல்லாம் கிளம்பி வரோன்னு, ஆனா அவர்லாம் வரமாட்டாரு, வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா என்ன ஆச்சரியம், இவங்க கரெக்டா கோப்பர்கான் ஸ்டேஷன்ல போயிட்டு இறங்குறாங்களாம். இவங்களுக்கு தட புடலா இவங்களை வரவேற்கிறதுக்காக அங்க நானா சாஹேப் சாந்தோர்கர் நின்றுட்டு இருந்தாராம். நானா சாஹேப் சாந்தோர்கருக்கு உடம்பு சரியில்லாததுனால அவர் ஷிரடிக்கு போயிருந்தாரு. அவருக்கு என்னன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய்ச்சல் வந்துட்டே இருந்துதான். அப்ப ஷிரடியில இருக்கும்போது இவருக்கு பிரதான் கிட்ட இருந்து கடிதம் வருது, இந்த மாதிரி இவங்க கிளம்பிட்டாங்க,
கோப்பர்கானுக்கு இந்த தேதியில இந்த நேரத்துக்கு வராங்க அப்படிங்கிறது. உடனே இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போயிட்டு அனுமதி கேட்டிருக்காரு. நான் போய் கோப்பர்கான்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு. பாபாவும் வந்து உடனே அனுமதி கொடுத்துட்டாராம். ஆனா தீக்ஷித் அவர்கள் சொல்லியிருக்காரு, பாபா இவருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜுரம் வருது, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இவருக்கு காய்ச்சல், இந்த நிலைமையில இவர் கோப்பர்கான் போக வேண்டாம், இவருக்கு பதில் நான் வேணா போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ பாபா சொன்னாரா, இல்ல நானா சாஹிப் சாந்தோர்கர் தான் போகணும், நானா மட்டும்தான் போகணும்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரா. அதனால நானா வந்து கிளம்பி வந்திருக்காரு. இங்க இவங்களை ரொம்ப நல்லா வரவேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் போயிட்டு கோதாவரியில ஸ்நானம் பண்றதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காரு. அவன் கூட வந்து இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வராங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நல்ல முறையில செஞ்சு பத்திரமா எல்லாரும் ஷீரடிக்கு வந்து சேர்ந்தாங்களாம். ஷீரடிக்கு வந்த உடனே பாபா வந்து பிரதான் அவர்களோட மனைவிய பார்த்துக்கிட்டே மாதவராவ் தேஷ்பாண்டேவான்னு ஷாமா கிட்ட சொல்றாராம், ஷாமா என்னுடைய பாபு ஓட அம்மா இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானா வந்து என்ன யோசிக்கிறாராம், பிரதானோட சிஸ்டர் இன்லா தானே பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு தான் குழந்தை பிறக்க போகுது, பாபா அவங்களுக்கு கை காமிக்கிறதுக்கு பதில் பிரதானோட ஒய்ஃப வந்து பாயிண்ட் அவுட் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு, பாபா நீங்க இந்த அம்மாவை தானே சொன்னீங்க அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஆனா பாபா சொன்னாராம், இல்ல இல்ல நான் அந்த அம்மாவை தான் சொன்னேன் அப்படின்னு பிரதானோட மனைவியை தான் திருப்பியும் வந்து அவர் கை காமிச்சிருக்காரு. பாபா சொன்ன அந்த நாள்ல இருந்து சரியா 12 மாதத்துல வந்து பிரதானோட மனைவிக்கு ஒரு ஆண்மகன் பிறந்துதான். அந்த ஆண் மகனுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பாபா சொன்ன மாதிரியே பாபுன்னு பேர் வச்சாங்களாம் அவங்க. இந்த பேர் வைக்கிற விழாவுக்கு வந்து நானா சாஹிப் சாந்தோர்கரையும் தாஷ்கனு மகாராஜையும் கூப்பிட்டு ரொம்ப கோலாகலமா அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை பண்ணியிருக்காங்க. அப்ப எல்லாரும் ரொம்ப ஆனந்தத்துல வந்து சாயிபாபா சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிரதான் அவர்கள் முதல் முறை ஷிரடி போனார் இல்லையா, அப்போ போனப்ப நடந்த 2 சம்பவங்களை இங்க நம்ம கிட்ட வந்து நினைவு கூர்றார். ஒண்ணு என்னன்னா, அவரு வந்து ஷிரடிக்கு போய் துவாரகமாய்க்கு போன உடனே ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்ததாம். அப்படி மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்ததாம். அப்போ பிரதான் மனசுல நினைச்சுக்கிட்டாராம், இப்படி மழை பெய்யுதே, இந்த மாதிரி மழை பெய்யும் போது நீர்நிலைகள்ல எல்லாமே வந்து நீர் நிரம்பி வழியும், அப்ப நம்ம வந்து எப்படி திரும்பி பாம்பேக்கு போக முடியும், பாபாவும் எப்ப நமக்கு அனுமதி கொடுப்பாரு அப்படிங்கிறதும் தெரியலையே அப்படின்னு இவரோட மனசுல வந்து இந்த எண்ணம் வர நேரத்துல பாபா சொல்றாராம், அரே அல்லா ஏ பர்சாத் கோ பந்த் கரோ, मेरे बाल बच्चे घर जाने वाला है, उनको सुख से जाने दो அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் பாபா. அப்போ இவர் நினைச்சுக்கிட்டாராம், நம்ம மனசுல என்ன ஓட்டிட்டு இருக்கோ அந்த எண்ணங்களை பாபா எவ்வளவு அழகா அந்தரியாமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு பதிலும் கொடுக்குறாரு அப்படின்னு. பாபா இந்த வார்த்தைகளை சொன்னார் இல்லையா, அதாவது ஓ கடவுளே இந்த மழையை நிறுத்துங்க, என்னோட குழந்தை குட்டியெல்லாம் வந்து பத்திரமா ஊருக்கு போனோம், அதனால அவங்க பத்திரமா போகணுன்றதுனால இந்த மழையை நிறுத்துங்கன்னு சொன்னார் இல்லையா. பாபா இத சொன்ன உடனேயே அந்த மழையோட வேகம் குறைய ஆரம்பிச்சுதான். கொஞ்சம் கொஞ்சமா மழை குறைஞ்சு தூறல் நிலைமைக்கு வந்துருச்சான். இந்த மாதிரி பாபாவோட அந்த சக்தியை வந்து இவர் பாக்குறதுக்கு, தெய்வீக சக்தியை வந்து பாக்குறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னொரு சந்தர்ப்பம் என்னன்னா, பாபா வந்து ஒரு நாள் ஹண்டியில சமைச்சிட்டு இருந்தாரு. அப்ப யாரையும் உள்ள விடல. ஆனா பிரதானையும் நானா சாஹிப்போட 2 மகன்களை மட்டும் உள்ள விட்டாருன்னு சொன்னோம் இல்லையா. அப்ப வந்து பிரதான் வந்து பாபா சமைச்சிட்டு இருக்க அந்த ஹண்டி பக்கத்துல போனாராம். அப்போ அந்த ஹண்டியில வந்து அந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போடப்பட்டு அதெல்லாம் கொதிச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஏதாவது சமையல்லாம் வந்து கொதிச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய நீளமான கைப்பிடி உள்ள ஒரு கரண்டியால நம்ம வந்து கிளறுவோம் இல்லையா. ஆனா பாபா தன்னுடைய கைகளையே கரண்டியா பயன்படுத்தி அந்த ஹண்டிக்குள்ள விட்டு அது எதுவும் கட்டி, அந்த வந்து சில நேரம் பருப்பு வகைகளோ இல்ல பாயசம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் பொழுது அங்கங்க கட்டிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாம எல்லா இடத்துலயும் நல்லா பரவி வரணும் அப்படிங்கிறதுக்காக கையை விட்டு அப்படியே தொழவி கிளறாராம்.
சாதாரணமா நம்ம கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் கையில பட்டுட்டாலோ இல்ல நம்ம கை அதுல பட்டுட்டாலோ உடனே தோல் உறிஞ்சிடும், வீங்கிடும், புண்ணாயிடும் இல்லையா? ஆனா இந்த மாதிரி கொதிக்கிற பாத்திரத்துல பாபா கையை விட்டு கலரியும் பாபாவுக்கு எந்த ஒரு புண்ணோ இல்ல வீக்கமோ எதுவுமே ஆகல அப்படிங்கிறாரு. இந்த தெய்வீக சக்தியும் பிரதான் பாக்குறதுக்கு அவருக்கு ஒரு பாக்கியமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிரதான் முதல் முறை பாபா கிட்ட இருந்து விடை பெற்று வரும்போது அவரு பாபாவோட உதியையும் பாத தீர்த்தத்தையும் எடுத்துட்டு வந்தாரு இல்லையா? அப்பதான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லாம இருந்தது. அது இல்லாம அவரோட சிஸ்டர் இன்லாவும் பிரெக்னெண்டா இருந்தாங்க. அப்ப அவங்க சிஸ்டர் இன்லாவோட கனவுல பாபா தோன்றி, அதாவது அந்த கஃப்னி உடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு தலையில துணியெல்லாம் கட்டிட்டு பாபா அவங்க வீட்லயே இருக்க மாதிரி அவங்களுக்கு கனவுல காட்சி கொடுத்தாராம். இவர் திரும்பி போன அப்புறம் அவங்க சிஸ்டர் இன்லா சொன்னாங்களாம், அப்பா இவருக்கு தோணுச்சான், பாபா நான் உன் வீட்லயே உன்னோடையே இருக்கேன்னு சொன்னாரே, அதை எவ்வளவு அழகா ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பிரதானோட மற்ற அனுபவங்களை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.